மீனம் ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நவம்பருக்குள்ளே டேரோ ரீடிங் எனர்ஜி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மீனம் உங்களுக்கு வந்துட்டு பணம் வரவு, பணம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இந்த வாரம் அதுக்கான பலன் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு பார்க்க முடியுது. ஒரு சில விஷயம் கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட்யூஷன் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக உள் மனசு சொல்கிறத கேட்டு செயல்படுவீங்க. அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிதல் கொடுக்க போகுது. ஒரு சில விஷயம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமான ஒரு ஆட்டம் உங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு ஷாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏனென்றால் ட்ராப்ட் ஏதோ ஒரு விஷயம், இந்த கட்டிலேருந்து நான் எப்படி வெளியாகிறது, இந்த கூண்டுலேருந்து நான் எப்படி வெளியாகிறது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்னும் அந்த ஒரு பாஸ்ட் இருந்து இன்னும் வெளியே வரல அப்படின்றது தான் இந்த காட்டை குறிக்குது. பாஸ்ட் ட்ராமா, ஏதோ ஒரு மேனிப்புலேஷன், நீங்களா சரி இல்லாட்டி வேறு யாரும் உங்களை மேனிப்புலேட் பண்ண, வேறு யாரும் உங்களை ஆட்டி படிக்கிற மாதிரி இப்படி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், யாரும் உங்களை மேனிப்புலேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு பாஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஜாப், பணம் வரவு அப்படின் போது ஏதோ ஒரு ஆஃபர், ஒரு நியூ ஆஃபர், ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ஸோ நம்ம பணம் எனர்ஜி பார்த்தோம் இல்லையா. இந்த எம்ப்ரஸ் கார்ட் நிறைய கம்ஃபர்ட் இந்த வாரம், கொஞ்சம் லக்ஸுரி அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும், இது பண்ணணும், இது எனக்கு மெட்டீரியலாக இந்த விஷயத்தை நான் அடையணும் அப்படின்றத எனர்ஜியில் கொஞ்சம் சந்தோஷமாக கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஒரு புது ஜாப் நம்ம பார்த்தோம், நியூ ஆஃபர் பார்த்தோம், பணம் வரவு அப்படின் போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பணம் வரவு இருக்குது. அண்ட் ஆல்சோ நியூ ஜாப், ஏதோ ஒரு நியூ ஆஃபர் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ நம்ம இன்ட்யூஷன் பார்த்தோம். அதே சமயத்தில் ஒரு குழப்பம், ஒரு பாஸ்ட் ட்ராமா அப்படின் போது அது கொஞ்சம் அதிகமாக இந்த வாரம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ இது ஏன் பாதிப்பு இருக்குன்னா, ஏதோ ஒரு புது தொடக்கம் வரப்போகுது, ஏதோ ஒரு விஷயம் முடிய போகுது, தீரப்போகுது, இல்லை இது ஒரு எண்டுக்கு வந்தே ஆகணும். ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இஷ்யூஸ் இருக்குது, பாஸ்ட் பிரேக்கப் இஷ்யூஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாதிரி ஃபவுண்டேஷன் ஒரு மாதிரி ஷேக் ஆகும். நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற எதிர்பார்ப்பும் சரி, அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு சில எதிர்பார்ப்பும் சரி, அது கொஞ்சம் இந்த வாரம் அதிகமாக எப்படி சொல்கிறது, ஒரு கொலாப்ஸ் இருக்கும். இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு மேஜர் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அப்படின்னும் போது இதெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு சில விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம டெட் கார்ட் பார்த்தோட்டு டவ் கார்ட் பார்க்குறோம், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நடந்தே ஆகணும் அப்படின்றது தான் உங்களோட இந்த வாரம் எனர்ஜி. ஸோ த ஹேங்மேன் அப்படின் போது ஒரு சில விஷயத்தை நீங்கள் உடனே முடிவெடுக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆற போட்டு தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா பிரபஞ்சம் மெசேஜ் பேலன்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பேலன்ஸும் ஒரு சில விஷயத்தில் என்ன சொல்கிறது, ஒரு மாடரேஷன் தேவை. எல்லாமே எடுத்து போட்டு சேர்த்தான்னு சொல்லி எல்லாமே நீங்கள் செய்யணுன்ட்டு அவசியமே இல்லை. ஒரு பேலன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ கோஆப்ரேஷன், அதாவது சமாதானம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வாரத்தில் அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கன்ட்டு இருக்குது. ரொம்ப மனக்கவலை இருக்குது அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுக்க வேண்டாம். ஸோ அதனால தான் அந்த ட்ராப்ட் ஃபீலிங்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கான அந்த ஒரு டைமிங், அந்த ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்காக வெயிட் பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்படாதீங்க. அதுக்கான உங்களுக்கான அந்த ஒரு மெசேஜ் தான் இந்த வாரம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ்.